புதுச்சேரி மக்கள் பாதுகாப்பு பேரியக்கத் தலைவர் கராத்தே வளவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி அரசு ஓட்டு போட்ட பொதுமக்களுக்காக புத்தாண்டு பரிசாக பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு விலை உயர்த்தியும், சரியான சாலை வசதிகளே இல்லாத கஷ்டப்படும் வாகன ஓட்டிகளுக்கு கட்டாய ஹெல்மெட் ஆகியவற்றை அறிவித்துள்ளது. கடந்த தேர்தல் அறிக்கையின் போது என்ஆர் காங்கிரஸ் டீசல் மற்றும் பெட்ரோலுக்கு ரூபாய் 2 குறைக்கப்படும் என்றும், புதுச்சேரி நகர பகுதியில் கட்டாய ஹெல்மெட் சட்டம் அமல்படுத்தப்படாது என்றும் வாக்குறுதி அளித்தனர். அவர்கள் அளித்த வாக்குறுதியை அவர்களை காற்றில் பறக்க விட்டுள்ளனர். தற்பொழுதுதான் கடுமையான புயல் மற்றும் வெள்ளத்தால் புதுவை மாநில மக்கள் தங்களது உடைமைகளை மற்றும் சொத்துக்களை முழுவதுமாக இழந்து நடுத்தெருவில் நிற்கின்ற அவல நிலைக்கு ஆளாகி உள்ளனர். இந்த துயரமான பாதிப்பில் இருந்து முழுவதுமாக மீளாத இந்த நேரத்தில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மற்றும் கட்டாய ஹெல்மெட் சட்டம் ஆகியவற்றை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். சாலை வசதிகள் மற்றும் வடிகால் வசதிகள் ஆகியவற்றை உடனடியாக ஏற்பாடு செய்து பொதுமக்கள் இழந்த சொத்துக்களின் மதிப்பை முழுமையாக மதிப்பீடு செய்து அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று புதுவை அரசை கேட்டுக்கொள்கிறேன் என கராத்தே வளவன் தெரிவித்துள்ளார்.